ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்டில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ்க்கு எக்ஸாம் வந்து இருக்கும். இதோட ஒரு ஃபார்மேட் வந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே வந்து இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இது. ஸோ நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிவிஷனுக்கு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பொறுத்த வரைக்கும் இந்த எவாலுவேட் இதை நான் ஃபார்முலாஸ்லையும் கொடுத்துருப்பேன். ரெண்டாவது வந்து கண்டினியூட்டி பாயிண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 2 மார்க்கும் சரி, பிகாஸும் சரி தியரியில் கேட்க மாட்டாங்க. 2 மார்க்ஸ் கூட ஏதாவது 1-2 வரலாம். ஸோ தியரிட்டிக்கலாக பார்க்காதீங்க. இந்த கண்டினியூட்டி பாயிண்ட்னா உங்களுக்கு அதை வச்சு இது சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன் வேல்யூ தியரம் கண்டிப்பாக அது கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து 4th இதில் வந்து உங்களுக்கு அந்த டோ பை டோ எக்ஸ் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 5th வந்து ஸ்டேஷனரி பாயிண்ட், இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். லெக்ராஞ்ச் மல்டிப்ளையர் கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட் கான்செப்ட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இதனால இந்த கான்செப்ட்டில் இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. அது லாஸ்ட் ஒன்றுமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஏதோ பார்த்துட்டு போனாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுபினி தியரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி வந்து போலார் டிரான்ஸ்மிஷன் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, ட்ரான்ஸ்ஃபார்மேஷனும். ஸோ இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஃபார்முலாஸு, ஸோ அதுபோக உங்களுக்கு நிறையா வந்து அதாவது ஒன்றுமே இன்னும் படிக்கல அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு சிம்பிளாக பார்த்துட்டு போகிற மாதிரி அதில் கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதை பார்க்க தேவையில்ல. நீங்கள் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப நான் வந்து ஃபெயில் ஆயிரணும்னு பயம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக பாருங்கள். ஏதோ அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.